மல்டிபிள் ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு ஒரு ஃபர்பிடன் ஜூட்ஸுவா இருக்கிற சமயத்துல நம்ம நருட்டோ மட்டும் எப்படி அதை அவனோட எல்லா ஃபைட்லயுமே யூஸ் பண்றான், அதனால நருட்டோக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராதா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்பிடன் ஜூட்ஸுனா என்னன்னா, தடை செய்யப்பட்ட ஜூட்ஸுக்களை தான் ஃபர்பிடன் ஜூட்ஸு ஆர் கின்ஜூட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜூட்ஸு தடை செய்யப்படுறதுக்கு முக்கியமான காரணம் யூசருக்கு அந்த ஜூட்ஸுனால எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படக்கூடாது அண்ட் யூசரோட உயிர் போறதோ இல்ல மத்தவங்க உயிரை தியாகம் பண்ணியோ ஒரு ஜூட்ஸுவை செய்யக்கூடாது. ஒரு ஜூட்ஸு செய்யறதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சாக்ரா எனர்ஜியை கன்சியூம் கூடாது. முக்கியமா நேச்சுரல் லாஸ் எதையுமே மீறக்கூடாது அண்ட் பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு ஜூட்ஸுவை ஃபர்பிடன் ஜூட்ஸுவா மாத்தினதுக்கு அப்புறம் அதை யாருக்கும் கத்து தரக்கூடாது அண்ட் யூஸ் பண்ணவும் கூடாது. இதுல மல்டிபிள் ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு அதிக சக்கர எனர்ஜியை கன்சியூம் பண்றதுனால தான் அதை ஃபர்பிடனா மாத்திருப்பாங்க. ஆனா நம்ம நருட்டோ ஒரு உசுமாக்கி அப்படின்றனாலேயே சக்கர எனர்ஜிக்கு பஞ்சமே இருக்காது. அது மட்டும் இல்லாம குராமாவோட சப்போர்ட்டுமே நம்ம நருட்டோக்கு இருக்கிறதுனால 1000க்கும் மேலான க்ளோன்ஸை அவனால யூஸ் பண்ண முடியும். ஃபர்பிடன் ஜூட்ஸுவை யூஸ் பண்றதுனால தூக்கி ஜெயில போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மேற்கண்ட எந்த ரூல்ஸுமே மீறாம அந்த ஜூட்ஸு உங்களுக்கு தெரியும்னா யூஸ் பண்ணிக்கலாம்.